காங்கிரஸ் உடையுது அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நம்மளோட புதுச்சேரியோட வேட்புமனு தாக்குதல் தான். 9ஆம் தேதி எலெக்ஷனுங்க. இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, அங்க திமுகவும் அவங்க பாட்டுக்கு உள்ள போய் வேட்புமனு தாக்கியிருக்காங்க, காங்கிரஸும் தாக்கியிருக்காங்க. அதுல ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க, பி ஃபார்மோ ஏதோ ஒரு ஃபார்ம் சொல்லுவாங்க. அது கட்சி அலுவலகத்துக்கு கொடுக்கணும். அது இல்லாம அவங்க பாட்டு காங்கிரஸ் வேட்பாளர்னு இது பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஒரு கூட்டணிக்குள்ள உள்ள பிரச்சனை அது அப்படியே நிர்வாக சீர்கேடா இருக்கு. உதாரணத்துக்கு நான் தான் காங்கிரஸோட தலைவர்னு வச்சுக்கோங்களேன். நான் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு கையெழுத்து போட்டு அந்த ஃபார்மை கொடுத்தாதான் அது எலெக்ஷன் கமிஷனை ஏற்றுப்பாங்க. இந்த பக்கம் திமுக காரங்களும் அவங்களா போய் ஒரு ஃபார்மை கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் அவங்களும் போய் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னாவே, அங்கே இருக்கிற தேசிய காங்கிரஸ் கட்சியும், அதாவது ராகுல் காந்தியோட காங்கிரஸ் கட்சியும் திமுகவுக்கும் ஒரு பிளவு இருக்கு. அது நல்லா தெரியுது. ஏன்னா தமிழ்நாட்டில் அதான் நடந்துச்சு. ஸோ புதுச்சேரியில் இது நடக்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. காங்கிரஸ் அடுத்த 5 ஆண்டுகளில் பெரிய பிரச்சனையை கொடுக்க போகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. அவங்க அதனால் இந்த எலெக்ஷனில் தோத்தாலும் நல்லது தான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ்காரங்க வேலை பார்க்க மாட்டாங்க. இவங்க காங்கிரஸ் வேட்பாளர்கள் இந்த இடத்துல ஒரு மனச்சிக்கல் இருக்கனால காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கிற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியோ இல்லை சீமான், விஜய் இவங்க 3 பேரில் யாராவது ஜெயிக்க போகிறாங்க. அது நல்லா தெரிய போகிறது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.